வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து மக்களுமே பயன்படுத்தக்கூடிய ஜிபே, பேடிஎம் அனைத்துமே ஒரு தேர்ட் பார்ட்டி ஆக்சஸாக அந்த நிறுவனம் இன்றைக்கு அனைத்து மக்களுடைய வங்கிகளை கட்டுப்பாட்டில் எடுத்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. சிறிது சிறிதாக நம்மளுடைய வங்கியில் உள்ள பணம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கரைந்து கொண்டிருக்கிறது. காரணம் இல்லாமல் எடுக்கின்ற அனைத்து வகையான அந்த கட்டணத்தை முழுமையாக வங்கியும் அரசாங்கம் விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும். ஒரு தனிநபர் ஆதிக்கம் இன்றைக்கு முழுமையாக அனைத்து வகையான வங்கியினுடைய கட்டுப்பாட்டை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. வங்கி இன்றைக்கு நேரடியாக எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் அவர்களுடைய உரிமைகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வங்கிக்குரிய உரிமைகளை இன்றைக்கு முழுமையாக தனியார் நிறுவனங்கள் எடுத்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இது எந்த விதத்திலுமே தலையிடாமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த அனைத்துமே கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் நம்முடைய அனைத்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முழுமையாக அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் முழு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அனைத்து வகையான மக்கள் உபயோகித்து கொண்டிருந்த அந்த வங்கியினுடைய இயந்திரத்தை முழுமையாக நிராகரித்து ஒரு மிகப்பெரிய அளவில் தனியார் நிறுவனங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. இது அனைத்துமே மத்திய அரசும் உச்சநீதிமன்றம் மாநில அரசும் இதற்குரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். மக்களின் எளிய மகளாக இந்த பதிவு நான் பதிவிட்டாலும் ஒவ்வொரு வங்கியில் இன்றைக்கு முழுமையாக ஒரு தனிநபர் ஆதிக்கம் மட்டுமே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு இதற்குரிய முழுமையான விசாரணை கமிஷன் ஏற்படுத்த வேண்டும். நன்றி மக்களே.